கிறிஸ்துக்கான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தமான வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் ஏன் மறிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சுல்ல. அதற்கான விடையை தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 2:17 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் நன்மை தீமை அறிகிற கனியை தோட்டத்தில் படைக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தோட்டத்தில் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு. அந்த தோட்டத்தில் எல்லா வகையான கனிகளும் இருந்துச்சு. அவங்கள அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க தேவைப்படுகிற எல்லா ஆகார வசதிகளும், பழ வகைகள், கீரை வகைகள், கனி வகைகள் எல்லாமே அங்கே இருந்துச்சு. அப்படி இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்ககிட்ட செய்ய சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இங்கே இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனாலும் அவங்களுடைய எண்ணம் எங்கே போச்சு. அந்த சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஏமாற்றுவதற்காக ஸ்திரீயை என்ன செய்கிறான், சோதனைக்கு உட்படுத்துகிறான். அவன் என்ன செய்கிறான், ஏவாளை ஏமாற்றி என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த கனி நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வசனத்தில் நம்ம பார்த்தல, அந்த கனியை நீங்கள் சாப்பிடாதீங்க, அதை சாப்பிட்றதுனாலே சாகவே சாவான்னு சொல்லி அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த காரியம்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டோடைய கட்டளைக்கு அவங்க என்ன செய்யலை, கீழ்ப்படியில். அவர் என்ன சொன்னார், எல்லாத்தையும் சாப்பிடுங்க, அந்த ஒரு கனியை தான் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த கீழ்ப்படுதல் இல்லாதனால, அந்த ஆதாமின் கீழ்ப்படுதல் இல்லாமனால தான் என்ன செய்யலாம், நாம் மறிக்கிறோம். ஏன்னு சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. கீழ்ப்படியாமல் என்னது, ஒரு பாவம். அப்போ அந்த பாவத்துக்கு என்னதான் தண்டனை, மரணம். அந்த தண்டனையை நீங்களும் நானும் அடைஞ்சிருக்கிறோம். யாரு, ஆதாம் செய்த அந்த தவறு. ஆதாம் ஏவாள், விசேஷமாக ஏவாள் தான் என்ன செஞ்சாங்க, சாத்தானோட கூட பேசி தவறுதான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அதில் நிறைய காரியங்கள், நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும் பொழுது சாத்தானின் தந்திரங்களை நம்மள புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம எப்படி ஏமாந்து போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, மறிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. சாத்தான் என்ன சொன்னீங்க, ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மறிப்பீங்கன்னு, சாத்தான் சொல்கிறார் நீங்கள் சாவதில்லைன்னு சொல்லி. இப்படி தான் அவன் ஏமாற்றி கொண்டு வருவான். எது ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிறார் அதை அவன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் நானும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரம் அதுபடிக்கு என்ன அப்படின்னு சொன்னால், விசேஷமாக இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மரணம், ஆதாம் ஏவாளால் ஏற்பட்ட அந்த மரணத்துக்கு ஒருத்தர் யார் வந்தா, நீங்களாம் நானும் சாக வேண்டி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை அவர் என்ன நீக்கி போட்டார். ஆதியில் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் நம்முடைய என்ன செஞ்சோம், மரணத்துக்கு உட்பட்டோம். அந்த மரணத்தை, நித்திய மரணத்தை நம்ம மீட்டுக்கொள்ள என்ன செஞ்சாராம், பரலோகத்தையே விட்டு என்ன செய்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் மரிக்கிறார். அந்த மரித்தது நிமித்தம் என்ன செய்கிறார், நம்மை மீட்டு கொள்கிறார். நித்திய ஜீவனுக்கு நம்மை மீட்டு கொள்கிறார். அதனால தான் நம்ம சாத்தானுடைய காரியங்களை நம்ம கேட்போம் அல்லது அவனுக்கு கீழ்ப்படியோன்னு சொன்னால், அது என்ன நம்ம எங்கே கொண்டு போய் விடுவோன்னு சொன்னால், ஆண்டவருக்கு எதிராக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர் சொல் கேளாத பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியம் என்ன, இன்னொரு மகிழ்ச்சியான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்ட தேவனுடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளுன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, அது சத்துரு என்னது, கடைசி ஒரு காரியம். அந்த மரணத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் மரித்தால் என்ன செய்வீங்க, உயிரோடு இருந்துச்சிருப்பீங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்து, சாத்தானுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்து ஜீவித்து மரிப்போம் அப்படின்னு சொன்னால், மரணத்தை நம்ம ஜெயித்து வருவோம். ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்ச, ஒரு உயிரோடு வந்திருக்கிறாங்க. அந்த தேவன் உங்களை என்னையும் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு. சில வேளை நம்ம நினைப்போம், ஏன் இந்த மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அதை நான் செஞ்சேன், உங்களை மீட்டு கொண்டேன். அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் அவர் மீட்டு கொண்டிருக்கார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், நித்திய மரணத்திற்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை நம்ம பின்பற்றி நடப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் வரும்போது எக்கால சத்தம் தொனிக்கும். நம்முடைய சத்தத்தை கேட்டு முதலாவது எழுந்திருக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க தேவன் நமக்கு வழி வகுத்து வச்சிருக்காரு. ஆனால் அதன் வழி நடப்பதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படியே பாதையில் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அப்படி நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால்,
அப்படி பார்த்து முழங்கால் போயிட்டு ஜெபிங்க. நாங்களும் உங்களோட கூட ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நித்திய மரணத்தில் எங்களை பாதுகாத்தவரே, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக உம்மோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கான வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. நாங்கள் பாவம் செய்த உடனே மரித்து போகாதபடிக்கு உடைய நித்திய கிருபையினால் உடைய தயவினாலும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாள் நீர் பாதுகாத்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்தான் எங்களை அநேக சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணினாலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தினால் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒருவேளை மனபாரத்தோடு கஷ்டத்தோடு பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய வருகிற மாதத்தில் அன்றைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லி காரியங்களுக்காக எங்குகின்ற இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருடைய கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஸ்திரப்படுத்துங்க. வேலை ஸ்தலங்களில் உயர்வுகளுக்கான கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க சுவாமி. நாங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை குறித்து நாங்கள் படித்தோம் சாமி. நாங்கள் இந்த உலகத்தில் நன்மை தீமை எது என்று அறிந்து அன்று வழி நடக்க நீர் கிருபை செய்யுங்க. சாத்தான் எங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா போர்களிலும் நாங்கள் அவனை எதிர்த்து வெற்றி பெற தெய்வ ஒத்தாசியம் தெய்வ வார்த்தை எப்போதும் எங்களோடு கூட இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அநியாயங்கள், தெரிந்து தெரியாத செய்த பாவங்கள், தீ சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒரு கூட மன்னித்து கர்த்தாவே ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.